தூர வீச்சை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இலங்கையிலிருந்து 650 மைல் தொலைவு, இந்தியாவிலிருந்து 840 மைல் தொலைவு, மாலதீவில இருந்து 680 மைல் தொலைவு. அப்ப தூரத்தில் பார்த்தால் இலங்கைக்குத்தான் அது கிட்டவாக இருக்குது. இருந்தாலும் இந்த கடல் எல்லை 200 மைல்களாக இருப்பதால் அதை நீடிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை தான் இலங்கை கொடுத்திருக்கின்றது. அதைத்தான் இந்தியாவும் கொடுத்திருக்கின்றது. ஆனால் இந்தியாவின் விண்ணப்பம் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்தியாவின் விண்ணப்பம் கடல் எல்லையை நீடிக்க வேண்டும் என்றால் அது இலங்கையை கடந்து செல்வதால் இந்தியாவுக்கு அது சாத்தியம் இல்லாமல் போகின்றது. ஏனென்றால் இலங்கையை கடந்துதான் இந்தியா அதை போக வேண்டும். இலங்கை அவ்வாறு இல்லை. இலங்கை எந்த நாட்டையும் கடக்க வேண்டியதில்லை, நேரடியாகவே இலங்கைக்கு அக்சஸ் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்தியா அதை கையகப்படுத்தினாலும் இந்தியாவால் இப்போது அகல முடியாது. நீங்கள் இந்தியாவின் பொருளாதாரத்தை எடுத்து பாருங்கள். எல்லாம் வெளிநாடுகளில் தங்கி இருக்கிறார்களே தவிர சொந்தமாக உற்பத்தி செய்வது என்பது மிக மிக அரிதானது தான் இருக்கின்றது. இப்ப சாப்ட்வேர் என்றாலும் அமெரிக்க கம்பெனிகளுக்கு வேலை செய்வது அல்லது அமெரிக்க கம்பெனிகளிட கான்ட்ராக்ட் எடுத்து செய்து கொடுப்பது அப்படித்தானே தவிர அவர்களால் இப்ப சீனாவை போல தங்களால் சொந்தமாக உருவாக்கப்பட்டதுன்றது மிக மிக குறைவு. கொஞ்சம் இருந்தாலும் மிக மிக குறைவு. அதே போலதான் இந்த சீப்பாடு இந்த கடற்படுக்கைகளில் இருக்கின்ற கனிம வளங்களை அகழ்வதற்குரிய தொழில்நுட்பமும் தற்போதைய நிலையில் சீனாவிடமும் தென்கொரியாவிடமும் ஜெர்மனிடம் தான் இருக்கின்றது. அமெரிக்கா ஜெர்மன் என்று சொன்னால், நேட்டோ என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்கு அந்த தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வார்கள். அப்ப அவர்களிடம் தான் இருக்கிற. இந்தியாவிடம் அது இல்லை. இந்தியா அதனை எட்டுவதென்றால் 2030 பிறகுதான் இந்தியாவால் முடியும். இப்ப இந்தியாவை கையகப்படுத்தினாலும் இப்போதைக்கு இந்தியாவால் அகலக்கூடிய நிலையில் இல்லை என்று சொன்னால் ஜெர்மனோ அல்லது தென்கொரியாவோ அவ்வாறான நிறுவனங்களை கையகப்பட. சீனாவுக்கு அந்த பிரச்சனை இல்லை. சீனா அதனை கையகப்பட இலகுவாக அகலக்கூடிய ஒரு நிலை. இப்ப சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான அந்த உறவுகள் சீனா ஏதோ ஒரு வகையில் இலங்கைக்கு அதை உதவக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கு. அது வின்-வின் சிச்சுவேஷன். என்னென்னு சொன்னால் சீனாவுக்கும் அது நன்மையாக இருக்கும், இலங்கைக்கும் பொருளாதார ரீதியாக நன்மையாக இருக்கும். இலங்கையால் அதை அகல முடியாது. இலங்கையால் ஒன்றை மட்டும் செய்ய முடியும், அதை தனக்கு சொந்தமானது என்பதை போராடி பெற முடியும். அப்ப இந்தியா இப்போது அதை தடுக்கிறதுக்கான ஒரு வழியைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் இதனை தடுப்பதற்குரிய முழு முயற்சிகளையும் இந்தியா செய்கின்றது. எனவேதான் இப்போது தமிழர் பக்கம் மெல்ல மெல்ல கொஞ்சம் திரும்புவது போல். உண்மையில் இதே சுத்தியுடன் அவர்கள் திரும்புகிறார்களோ தெரியாது.